ஹாய்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிராவல் vlog. எங்க போயிருந்தோம் அப்படின்னா, திருச்சியில இருக்க பேர்ட்ஸ் பார்க். பைக்ல தான் போயிருந்தோம். மார்னிங் ஒரு 7:30 போல கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அரௌண்ட் ஒரு 9:30 போல ரீச் ஆயாச்சு. பார்க்கிங்ல போயிட்டு பைக் பார்க் பண்ணிட்டு, என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர்ல லைன்ல நின்னுட்டு இருந்தோம். அப்போ இந்த கப்பீஸ் குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருந்தது. கலர் கலரா விட்டுருந்தாங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போயாச்சு. இங்கே வந்து வெல்கம் டு திருச்சி பேர்ட்ஸ் பார்க். இந்த செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே போனோம். ஃபர்ஸ்ட்லேயே என்ன இருந்ததுன்னா ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி தான் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 இருந்தது. நல்லா நல்லா தூங்கிட்டு இருந்தது காலையில் டைமுங்கிறனால. அடுத்து இதோட முட்டையை வந்து பெரிய சைஸ் இல்லைங்களா, அதை காமிக்கிற மாதிரி இந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஈமு கோழி, ஈமுல ஒரு 4-5 வச்சுருந்தாங்க. இதை பார்த்து முடிச்சா அடுத்தது புறா வகைகள். புறால ஏகப்பட்ட வகை வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, எல்லாமே திறந்த வெளியிலயும் இருந்தது புறா. கொஞ்சம் அழகா இருக்கிற அந்த அரிய வகை புறாலாம் வந்து கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த புறா பாருங்க, காலில் அப்படியே ஷூ போட்ட மாதிரி அழகான ஷேப்ல அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. அடுத்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட், இது ரொம்ப அழகா இருந்தது. இது ஏதோ கொத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் வீடியோ எடுத்தோம். அப்பதான் தெரிஞ்சது அதை குட்டி தான், அதோட குட்டி தான் அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டப்போ சொன்னாங்க அது வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததா இந்த வகை புறா பாருங்க, ரொம்ப அழகா இருந்தது. இது முட்டை வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து புறாலேயே ரொம்ப சின்ன வகை, இது ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்தது. அடுத்தது இது ஒரு வகை. அடுத்து இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிற இந்த புறா ஒரு வகை. இந்த புறாவை நம்ம அதிகமா பார்த்துருப்போம். இதோட வாய்ப்பகுதியில பாருங்க, ஒரு பூ மாதிரியான டிசைன்ல இது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து கோழி, சேவல் அதெல்லாம் பார்க்க போயாச்சு. இது வந்து தலையில பாருங்க ஒரு கலர்ல ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து இந்த சேவலோட உடம்புல பிளாக் கலர்ல இருந்துச்சு. அடுத்து இந்த புறா கழுத்து பகுதியில பொஃப்னு ஒரு அமைப்பு. இது மட்டும்தான் தனியா இந்த கூண்டுல இருந்துச்சு. அடுத்தது இது சுருள் ரெக்கை வகை புறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட வால் பகுதியெல்லாம் வந்து சுருளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சேவல், கரும் சேவல். இதெல்லாம் முடிச்சுட்டு வாத்து இருக்கிற பகுதிக்கு போயாச்சு. வாத்துல நிறைய வகை இருந்தது. இந்த பிளாக் கலர் வாத்து நான் அங்கே போகும்போது அழகா நீந்தி வந்தது. நான் போய் வீடியோ இருக்கிற டைம்ல இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. திருப்பி நீந்தலை. அடுத்ததா உள்ளுக்குள்ள கூண்டுக்குள்ள இந்த மாதிரி தொட்டி தண்ணி வச்சு அதுக்குள்ளேயும் புறா விட்டுருந்தாங்க. அடுத்ததா எமரல்டு கிரீன், அந்த கிரீன் கலர்ல இருக்க வாத்து ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்க, தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த வாத்து நின்றுட்டே தூங்கிட்டு இருந்துச்சு நாங்க பார்க்கும்போது. அடுத்து இந்த வாத்தெல்லாம் வந்து சேல்ஸுக்குன்னு போட்டிருந்தாங்க. அங்கேயே அங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ் போர்டு போட்டு அதுல ஃபோன் நம்பரோட கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இது ஒரு கோழி வகை. இதோட வால் பகுதி மட்டும் நீளமா இருந்தது. அடுத்து பிளாக் கலரு, ப்ரௌன் கலர், அந்த மாதிரி நிறைய வகை இருந்துச்சு. அடுத்து ஃபிஷ் வேர்ல்டு போயாச்சு. ஃபிஷ்ல நிறைய வகை இருந்தது, கலர் கலரா இருந்தது. இப்போ இந்த ஃபிஷ் பாருங்க, வாயாலே ஏதோ எடுத்துட்டு போய் அந்த சைடு கொட்டிட்டு இருந்துச்சு. இது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நிறைய வகை மீன், ஜெயின் ஃபிஷ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த தொட்டியில இது ஒண்ணு மட்டும் தான் ஸ்டார் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. அடுத்து இந்த எமரல்ட் கிரீன்ல இருக்கிற இந்த மீன் அப்படி உள்ள போயிட்டு வெளியில வர அந்த இதெல்லாம் அழகா இருந்தது. இந்த மீன் இருக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு பார்க்க ஃபிஷ் மாதிரி தெரியல. ஆனா அங்க இருக்க அந்த ஃபிஷ் வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்துச்சு. உள்ள போயிட்டு அப்படியே அழகா ஒளிஞ்சு, இங்க பாருங்க, ஒளிஞ்சு அப்புறம் வந்து வெளியில எட்டி பார்த்துட்டு இருந்தது. இந்த ஃபிஷ் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளுக்குள்ள இருக்க செட்டப் தாங்க ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய வகையான மீன் இருந்துச்சு, கலர் கலரா நிறைய இருந்தது. அடுத்தது ஜெயின் ஃபிஷ், பெரிய பெரிய மீன் வகை. இதெல்லாம் ஒரு தொட்டிலும் ஃபுல்லா அப்படியே விட்டுருந்தாங்க. அடுத்தது ஃபிஷ் முடிச்சுட்டு வெளியில வந்தா அங்க வந்து முயல், ஃபுல்லா ரேபிட்ஸ். இதுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அதுவாகவே வாங்கி சாப்பிட்டுக்குது. அடுத்து ஃபிஷ், ஒரு பெரிய தொட்டியில இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ் வச்சிருக்காங்க. 2 ஃபுட்டு நம்மளுக்கே தராங்க. நாம அதை கொடுத்தோம்னா அப்படியே கூட்டமா வந்து சாப்பிடுது.
அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது போனா ரேர் ஸ்பீசியஸ். இது என்னன்னா அழிய போற உயிரினம் சொல்லிட்டு ஒரு 2 3 வகை எலி இருந்துச்சு அந்த இடத்துல. அடுத்து பாம்பு வகை கொஞ்சம் இருந்தது. அடுத்ததா இந்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த ஐவகை நிலங்களை நம்மளுக்கு பிரிச்சு காட்டுற மாதிரியான செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. இதை சுத்தி நிறைய பேரட்ஸ் பறந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அருவி கொட்டுற மாதிரி இந்த மாதிரி. அடுத்து நம்ம கையிலேயே ஃபுட்டு கிளி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்குது. இங்க பாருங்க, நம்மள எதுவுமே பண்றது இல்ல. அடுத்து அழகழகான செட்டப்லாம் இங்க பாருங்க, தண்ணி கொட்டுற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்து பாலை நிலம். இது பாலை நிலத்துக்கான ஒரு செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு அடுத்ததான் உள்ளுக்குள்ள போனோம்னா சாப்பாடு நம்மளுக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் ஒரு சோடா மட்டும் குடிச்சிட்டு மதியமா ஒரு கேஎம்எஸ் ஹக்கிம் பிரியாணி அப்படிங்கிற ஹோட்டல் போயாச்சு. அங்க பிரியாணி, சில்லி சிக்கன், ஃபிஷ் ஃபிங்கர் எல்லாமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.